வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபினான்சியல் சென்டர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி 2.0 தான் பார்த்துட்டுருக்குறோம். அதாவது ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணி 8 வருஷம் முடிஞ்சிருச்சு. 2017 ஜூலை 1 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போது அதை அடுத்த லெவலாக அடுத்த வருஷனாக பார்த்திங்கன்னா வந்து டேக்ஸில் பார்த்திங்கன்னா வந்து நிறையா ரீடிஃபைன் பண்ணிக்கிறாங்க. நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. அதுதான் இங்கே என்னென்னுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து சிம்பிளிஃபை பண்ணி மக்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து மிடில் கிளாஸ், எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் பார்த்திங்கன்னா வந்து யாரும் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக இது பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க. ஏன்னா 8 வருஷம் பார்த்திங்கன்னா வந்து நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, ஜிஎஸ்டி பிரச்சனையாக இருக்குது, ஜிஎஸ்டினால தான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறாங்க. சிம்பிளிஃபை பண்ணி எல்லாருக்கும் ஆகிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறையா கமெண்ட்ஸ் வருது. அதாவது அடுத்து வரக்கூடிய பீகார் எலெக்ஷனை வந்து மனசில் வச்சு தான் வந்து பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதும், இல்லை அடுத்த வருஷம் வரக்கூடிய 2029 வரக்கூடிய எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா மறுபடியும் இவங்களே ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது. என்ன எது எப்போ என்னவாக இருந்தாலும் சரி, பட் நமக்கு பார்த்திங்கன்னா வந்து ஜிஎஸ்டி வந்து குறைஞ்சா சந்தோஷம்தான். இங்கே இருக்கிற நீங்கள் ரேட்டை பாருங்கள். ஜிஎஸ்டி ரேட் சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா வந்து ஓல்டு டேக்ஸ், இப்போ லைஃப் இன்சூரன்ஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ், நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்சூரன்ஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து டேக்ஸ் 18% 0 ஆக்கியிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப வருஷமாகவே இதுக்கு முன்னாடி போட்ட நான் வீடியோவில் நிறைய வீடியோங்களை சொல்லியிருப்பேன். இன்சூரன்ஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சைடில் கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வேணும், எல்லாருக்கும் பென்ஷன் வேணும், எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா வந்து அக்கௌண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கொண்டு வர்றாங்க. பட் இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா 18% டேக்ஸ் போட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அது வந்து 0 ஆக்கியிருக்கிறாங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். கிட்டத்தட்ட பண்ணால் நான் 20,000 ரூபாய்க்கு நான் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு நான் பே பண்ணுறேன் அப்படின்னா 3600 ரூபாய்க்கு மேலே வந்து எனக்கு வந்து ஜிஎஸ்டியாகவே போயிட்டு இருந்தது. இது சந்தோஷமான விஷயம். என்ன, அந்த 3600 ரூபா எனக்கு மிச்சம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுட், டைரி, ஹெல்த் கேர், ஆட்டோமொபைல், ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ரா இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரீடிஃபைன் பண்ணிக்கிறாங்க. ஹவுசிங் போகலாம் பார்த்திங்கன்னா 28% 5% கம்மி பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆட்டோமொபைல் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 28% 18%. அதாவது பார்த்திங்கன்னா 350cc கீழே இருக்கக்கூடிய பைக் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அதேமாதிரி கார்கள் எல்லாமே, ஆட்டோமொபைல் கார்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து 1500cc உள்ளே இருக்கக்கூடிய கார்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா குறைச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சேஞ்சஸில் பார்த்திங்கன்னா வந்து நல்ல மார்க்கெட் சென்செக்ஸ் ஆகட்டும், நிஃப்டி ஆகட்டும் நல்லா பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் காமிச்சுது. ஏன் அப்படின்னா பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எதிர்பார்த்த ஒரு ரேட் கட் பார்த்திங்கன்னா வந்து நடந்திருக்குது. ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிருக்குது. இங்கே காமிச்சிருக்கிற காரு, பைக்கு, ஆட்டோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ அப்படிங்கிற பார்த்தினா வந்து காமிச்சிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா வந்து எக்கனாமி பார்த்திங்கன்னா உந்துற மாதிரி இருக்கும் ஒன்று. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ரீசெண்டாக 50% டேக்ஸ் பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்து இந்தியா மேலே போட்டுக்கிறாங்க. இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருளை வந்து யூஎஸில் இம்போர்ட் பண்ணால் 50% டேக்ஸுங்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கு பிஸ்னஸ் எல்லாம் டல் அடிக்கும். ஸோ அதனால் வந்து சரியான டைமில் பார்த்திங்கன்னா இது இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய எக்கனாமி பார்த்திங்கன்னா வந்து பூஸ்டப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா வந்து இதை வச்சு சந்தோஷப்பட முடியும். இதில் பார்த்திங்கன்னா வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எது எப்படியோ நமக்கு பார்த்திங்கன்னா வந்து ரேட் குறையுது. அந்த பெனிஃபிட் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து கம்பெனிஸ் நமக்கு கொடுத்தாங்கன்னா சந்தோஷம் தான்.